நம்மளுடைய கருப்பு உளுந்து களி பவுடர் வச்சு உங்களுக்கு இன்றைக்கி களி செஞ்சு காமிக்கிறேன். 1 டம்ளர் களி பவுடர் எடுத்துக்கலாம். இதை ஒரு அடிகனமான பாத்திரத்தில் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம எதில் அளக்குறோமோ அதுலேயே 3 டம்ளர் தண்ணி, நீங்கள் உலக்கில் வேணாலும் அளந்துக்கோங்க. 1க்கு 3 தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம 2 3 இதை ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்துக்கலாம். வெல்லம் நம்ம எதில் டம்ளர் அளந்தோமோ அதே டம்ளரில் 1 டம்ளர் பனவெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து எங்களுக்கு இந்த ஸ்வீட் போதும். உங்களுக்கு தேவைப்பட்டால் 1.25 அல்லது 1.5 அளவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி, இந்த தண்ணி வந்து நமக்கு அளவு தேவையில்லை. சும்மா இது மண் வடிகட்டுறதுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிடுறேன். கொதிக்கட்டும். இந்த அடுப்பு ஆன் பண்ணலை, ஆன் பண்ணாமல் தான் இதை நம்ம வந்து பவுடர் நல்லா கலந்துக்கலாம். கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிக்கிறேன். அடுப்பு இப்போ வந்து ஹையில் இருக்குது. கைவிடாமல் கிண்டணும், இல்லாட்டி கட்டி தட்டிடும். இப்போ பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். லேசாக கெட்டி பட்டி வருது. இப்போ நான் அடுப்பை சிம் பண்ணிடுறேன். இப்படியே கிண்டிக்கிட்டே தான் இருக்கும். இது கட்டி தட்டின மாதிரி இருக்கும். நம்ம கிண்ட கிண்ட கரெக்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கிறேன். மீடியமாகவும் ஸ்லோவும் வச்சுக்கோங்க. அப்பப்போ டக்குன்னு ஆயிடும். நமக்கு வெந்தும் கொடுக்கும். நல்லா பாதி வெந்துருச்சு. நம்ம இங்கே பனை வெல்லம் காய்ச்சி வச்சிருக்கோம் இல்லையா, சும்மா அந்த மண்ணு தூசி போகிறதுக்காக நம்ம கொதிக்க விட்டு வச்சிருக்கோம். அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். பனை வெல்லம் இருந்தால் பனை வெல்லம் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தூசி வந்துருக்குது. உண்டை வெல்லம் இருந்தால் உண்டை வெல்லம் போட்டுக்கலாம். அச்சு வெல்லம் இருந்தால் அச்சு வெல்லம் போட்டுக்கலாம். நம்ம எது வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம். இப்போ அப்படியே கிண்டிகிட்டே இருக்க வேண்டியதான். நல்லா ஒன்று சேர வந்துடும். என்னுடைய சமையலையே கொஞ்சம் ஸ்வீட்டும் ஆயிலாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. மாவு எதில் எடுக்கிறீங்களோ அதிலே எல்லாமே அளந்துக்கோங்க. மீடியம் பண்ணிக்கிறேன். டேஸ்ட்டுக்கு ஒரு பிஞ்சு சால்ட். எந்த டம்ளரில் மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் 1/2 டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நம்ம இஷ்டம் 1/2 டம்ளர் எடுத்து வச்சுக்கலாம். இல்லாட்டி 1/4 டம்ளர் நம்ம வசதி தான். அதெல்லாம் நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். நம்மளுடைய ப்ராடக்ட்டு ராகி பால் பவுடர். இன்னொன்று வந்து ராகி பால் பவுடர், பீட்ரூட் பவுடர், கேரட் பவுடர் சேர்ந்தது. இன்னொன்று வந்து ராகி பால் பவுடர், ஸ்வீட் பொட்டேட்டோ சேர்ந்தது. தனி கருப்பு உளுந்து கஞ்சி பவுடர். இது இப்போ கருப்பு உளுந்து களி பவுடர் சேல்ஸ் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். இப்போ மீடியமாக வச்சுருக்கேன். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். நம்ம களினா ரொம்ப லேட்டாகும் அந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க. டக்குன்னு செஞ்சிடலாம். நமக்கு எடுக்கிற அளவுக்கு தக்கன டைம் ஆகும். அவ்வளோதான். அப்படியே ஒரு கப்பில் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா பிள்ளைங்கள்ட்ட ஒரு மேலே ஒரு நெய் 1 ஸ்பூனை போட்டு கொடுத்துட்டா ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது அழகாக சாப்பிட்ருவாங்க. பதமாக ஆற வச்சு கொடுங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கிறேன். போதும் எண்ணெய் எனக்கு. அல்வா மாதிரி பாருங்கள் அப்படியே ஒட்டாமல் வருது. அப்படியே சைட்லலாம் எடுத்து விட. ஒருத்தவங்க எவ்வளோ மாவு எடுக்கிறோமோ அவ்வளோ கூட நல்லெண்ணெய் போடுவாங்க. நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவேன். கொண்டு எண்ணெய் ஊற்றுறமே நினைக்க வேண்டாம். நல்லா இருக்கும் சாப்பிடும்போது. வெந்த பதம் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் நல்லா அல்வா பார்த்துக்கு வந்துருச்சு. தண்ணியில் கை தொட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. ஒட்டவே இல்லை. எண்ணெய் வந்து வெளியே வருது. இப்போ கக்கிட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான். நல்லா தெரியுதுங்களா உங்களுக்கு? எப்படி வருது பாருங்கள். அருமையாக. அவ்வளோதான். பாத்திரத்தில் நெய் தடி வச்சுருக்கேன். அப்படியே அதில் போட்டுக்கலாம். அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நான் உங்களுக்கு அழகாக காமிக்கணுங்கிறதுக்காக இதில் போட்டு காமிக்கிறேன். ஆறுனோட காமிக்கிறேன். கையில் தண்ணி தொட்டிருக்கேன். இப்படி கொஞ்சமாக எடுத்து நல்ல பதமாக வெந்துருச்சு. இதெல்லாம் சிரமமே கிடையாது. ரொம்ப அருமையாக செய்யலாம். நம்மளுடைய ப்ராடக்ட்டில் செஞ்ச கருப்பு உளுந்து களி பாருங்கள். அழகாக ஆறிச்சு. மோல்டிங் பண்ணி காமிக்கிறேன். இது மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.